இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டேட்டா டேபிள். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். சின்னதாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டேபிளில் ஒரு 3 ஹெட்டிங் இருக்குது: ஐடி, நேம், ஏஜ். ஸோ இந்த ஒன்றுத்துக்கும் நம்ம இந்த இடத்துல ரோவில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு பர்சனோட பேர், அந்த பர்சனோட ஏஜ், எத்தனை பர்சன் இருக்காங்களோ அவங்களுடைய கவுண்ட், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு டேட்டா டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ அடுத்த டாபிக், இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பாடி க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாடியில் சென்டர் விஜெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் டேட்டா டேபிள் அப்படின்ற விஜெட்டை நம்ம கால் பண்ண போகிறோம். டேட்டா டேபிள். டேட்டா டேபிள் அப்படின்னு வரும்போது ஒரு டேப்லர் காலம் அப்படின்னாலே காலம்ஸ் அண்ட் ரோஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் அது இருக்கும். அதனால் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும். ஸோ பேராமீட்டராக நமக்கு வந்து காலமும் ரோவும் ப்ரீஃபிக்ஸ்டாக வரும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ இந்த காலம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த காலம்ஸை வந்து நம்ம மல்டிபிள் காலம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அரே கான்செப்டில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ காலமில் எனக்கு வந்து 2-3 டேட்டா நான் உள்ளே ப்ரொவைட் பண்ணணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காலம் அரேக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டா காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் கால் பண்ணணும். இதில் லேபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது அந்த ஹெட்டிங், அந்த காலமில் இருக்கிற ஹெட்டிங்க்கான டெக்ஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஐடின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி ஒரு 3 டேட்டா காலம் எனக்கு தேவைப்படுது. 3 ஹெட்டிங் நான் கொடுக்குறேன். அதனால் 3 டேட்டா காலம் நான் தேவைப்படுது. இதற்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இது ஹெட்டிங் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைலில் வந்து இதை வந்து கொஞ்சம் போல்டாக்கிக்கிறேன். ஓகே, ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுன்னு வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த டேட்டா காலமை அப்படியே ஒரு வாட்டி காப்பி பண்ணிவிட்டு கீழே ஒரு க்ளோன் பண்ணிக்கிறேன். இதில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். திரும்ப மறுபடியும் இதை ஒரு வாட்டி காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி க்ளோன் பண்ணிக்கிறேன். இதில் ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இது இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 3 ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம், 3 காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் ஒரு 3 ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம்: ஐடி, நேம் அண்ட் ஏஜ். ஓகேவா? அடுத்தது நம்ம டேட்டா ரோவுக்கு போக போகிறோம். நமக்கு தேவையான டேட்டா ரோ ஐட்டம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல ரோன்னு ஒரு பேராமீட்டர் க்ரியேட் ஆச்சு இல்லையா, இதையும் நம்ம அரேயில் போட போகிறோம். ஏன்னா ரோவுக்கும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸ் தான் நம்ம உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு காலமுக்கும் நம்ம தேவையான டேட்டா ரோ, செல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட்டா ரோ அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அதில் நமக்கு செல்ஸ் இருக்குது. இப்போ இந்த செல் பார்த்தோம்னா, செல்ஸும் நமக்கு மல்டிபிள் செல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டாவும் ஒரு செல்லில் நமக்கு போயிட்டு ஃபிட் ஆகணும். அதனால் டேட்டா ரோவில் இருக்கிற செல்ஸை வந்து நான் அரேயில் நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் டேட்டா செல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இதுக்குள்ளே டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோ நம்பர் இருக்கு இல்லையா, அந்த கிரியேட் ஆகிற டேட்டாவுடைய ஆர்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது அந்த டேட்டா, அந்த பர்சனுடைய நேம் மாதிரி நம்ம ரெண்டாவதாக கொடுக்குறோம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கீழே இப்போ ரோ நம்பர் 1ல் இருக்கிற பர்சனுடைய நேம் வந்து ஜோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். திரும்ப இதை காப்பி பண்ணிவிட்டு தேர்ட் டேட்டாவாக என்ன பண்ணுறேன், ஏஜ் வந்து ஒரு 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு அந்த டேட்டா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். மேலே இந்த டேட்டா காலம்ஸில் க்ரியேட் பண்ண ஐடி, நேம், ஏஜ் அந்த 3மே எனக்கு இந்த மாதிரி காலமில் ஒரு ஹெட்டிங்காக க்ரியேட் ஆகிருக்கு.
அந்த ஃபஸ்ட்டு ரோவுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு செல்லோடைய டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு செல்லோடது 1, செகண்ட் செல்லோடது வந்து ஜோன்னு சொல்லி அந்த நேமு, தேர்ட் செல்லோடது 25ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ஒரு வாட்டி காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா ரோ இருக்கு இல்லையா, இந்த டேட்டா ரோ இந்த செல்லை ஒரு வாட்டி அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி க்ளோன் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு ரோ ஐட்டமாக என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு வாட்டி க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதை சேவ் பண்ணோம்னா எனக்கு இன்னொரு லைன் ஆட் ஆகும். இதில் நேம் டீட்டெயில்ஸை மட்டும் நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 3 பர்சனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு டேட்டா டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர்.